அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்களும் 7.5 சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி, கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள் அது என்னென்ன இருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஷோல்டர் பெயினையும் பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சித்திரைக்குள்ளாக வீடு நிலம் வாங்குவது, விற்பது, கடன் அடைப்பது போன்ற விஷயத்திற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் நன்மைகள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் வருவதற்கு வயிறில் கோளாறு இருந்தால்தான் வரும். வயிற்றில் கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அவர் சொல்வதை கேட்பதோ அல்லது உங்களுடைய அலோபதி மெடிசன் டாக்டரை பார்ப்பதோ, ஒரு முறை வயிறு முழு பரிசோதனை செய்து கொள்வதும் கண்டிப்பாக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது முக்கியம். அதே போல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. சனியில் லாபம் காட்டுது. லாபம் காட்டுது என்றால் பணம் வரும். எனவே ஏதாவது ரூபத்தில் பணம் கொடுப்பது ராகுவின் திடீர் அதிர்ஷ்டம். 7.5 சனியில் கூட லாட்ரி டிக்கெட்டெல்லாம் வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் சித்திரையிலிருந்து டக்கு டக்குன்னு கை கூடும். 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும்னு செல்வி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க, நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே டைவர்ஸ் ஆகியிருக்கிறவங்களுக்கு மறுமண அமைப்பு நடக்கும். காதல் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதோட ஒரு ஆச்சரியம் என்னவென்று அதெல்லாம் நடக்கிறது தான் இந்த 7.5 சனியுடைய திருவிளையாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பார்வை இருப்பதனால் பெற்றோர் பெரியோருக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுடைய பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். லாபம் ஏற்படும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். வாகன சமயத்தில் அனாவசிய இரவு நேர பயணங்கள், நட்புடன் இருக்கக்கூடிய அதிவேக பயணங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா, டூரு போனீங்கன்னா சுற்றிட்டு பார்த்துட்டு வாங்க. அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்புன்னு போயிட்டு எங்கேயாவது வம்பில் மாற்றிக்காமல் இருப்பது. விஷச்சந்துக்கள், பூச்சிக்கடிகளில் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் மட்டும் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பத்திற்கும் விட்டுவிட்டேன். கும்பராசிக்காரர்கள் விநாயகரும் கேது வழிபாடும் மிக முக்கியமான பரிகாரமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.